இன்னைக்கு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபன் டாக் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். சரி நாங்கள் இடத்துல பார்க்கலாம். இப்போ வந்துட்டு கிரி வந்துட்டு என்கிட்ட கொஸ்டின் கேட்க போகிறோம், நான் வந்துட்டு ஆன்சர் பண்ண போகிறேன். அவ்வளோதான் கைஸ். இந்த பேர் என்ன டாபிக் இந்த வீடியோவோட டாபிக். ஆமாம் வந்துட்டு வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து சொல்கிறா. ஃபஸ்ட்டு கொஸ்டினா சரி, நீ வந்து எதுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன்? நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். மற்றவங்களை என்டர்டெயின் பண்ணுறது ப்ளஸ் வந்துட்டு அப்போ எனக்கு யூடியூப் சேனல் வந்துட்டு பெரிய கிரேஸ் இருந்துச்சு அது மேலே. அதனாலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அது வந்துட்டு ஹாபி மாதிரி வீடியோ போட்டுருப்பேன். ஹாபி சொல்ல கிடையாது, ஒரு ஹாபியாக வீடியோ போட்டுருப்பேன். சரி, அடுத்த கொஸ்டின் போகலாம். ஏன் நீ ஃபேஸ் ரிவீல் பண்ண மாட்டேன்? ஃபேஸ் ரிவீல் அது நான் ஏன் பண்ணணும்? 12th முடிச்சப்பறம் பண்ணணும். சிம்பிளாக முடிச்சு விட்டாப்புல. இப்போ பண்ண வந்துட்டு என்னை திட்டுறாங்க. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து நீ ஏன் மே மாதத்தில் நிறைய வீடியோ போடல? சரி, பக்கத்தில் உட்காந்து எல்லோரும் கத்திக்கிட்டு இருப்பாங்க, நீ உட்காந்து வாய்ஸ் கொடுக்க முடியுமா? எங்கே கத்திட்டு இருப்பாங்க? மே மாதத்தில் ஊருக்கு போய் என் தம்பி தங்கச்சிலாம் கத்திட்டு கிடப்பாங்களா, தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்களே, என்ன விடவே மாட்டாங்களா. அதான் நான் வீடியோ போடல. ஷார்ட்ஸ் வேணால் போட்டிருக்கேன். அடுத்து டீலார் நோடியல் வீடியோலாம் அப்போ போட்டிருக்கேன். ஆமாம், தனியாக போய் மாடியில் போய் உட்காந்து வீடியோ போட்டிருந்தேன். சரி, அடுத்த கொஸ்டின். உனக்கு ஸ்டம்பிள் கேஸ் பிடிக்குமா இல்லை பிராட் ஸ்டார்ஸ் பிடிக்குமா? வீடியோ போடுறதுக்கா இல்லை விளையாடுறதுக்கா? சொல்லுங்கள். ரெண்டுத்துக்கும் சேர்த்து பார்த்தா பிராலே சொல்லலாம். பிரால்னா வெறியேற்றினாலும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். இதுனா அசால்ட்டாக வருவாங்க, பஞ்சை மூட்டை போட்டுவாங்க, நம்ம பறந்துடுவோம், கடுப்பேறுவோம். சரி, எந்த வீடியோ வந்து ரெட் கேமர் சேனலில் உனக்கு பிடிக்கும்? அதாவது என் சேனல். அப்படி சொல்லு, ரெட் கேமர் 518ன்னு சொல்லு. ஏன் கேமிங் இல்லைடா? ஓகே, பரவாயில்ல. இப்போ வந்துட்டு அவனோட சேனல் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம், சின்சான் வீடியோ ப்ளஸ் இந்த காமிக் வீடியோஸ் அதெல்லாம் பிடிக்கும். அதெல்லாம் வந்துட்டு விரும்பி பார்ப்பேன். அதெல்லாம் வந்துட்டு காப்பி அடிக்கவும் யூஸ் பண்ணுவேன். சரி, இப்போ வந்து உனக்கு சுதீஷ் வேணுமா இல்லை லோகித் வேணுமா? எதுக்கு சொல்லு. எதுக்குன்னு சொல்லு. எதுக்கு வேணும்? எதுக்கோலாம் சொல்ல முடியாது. எதுக்குன்னு சொல்லு. ஃப்ரெண்டா லோகித்து சொல்லலாம். பிடிச்ச உடனே பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருக்கோம். சரி, கேமில் விளையாட சுதீஷ் தான் பிடிக்கும். லோகித்து கூப்பிட்டு நான் பேசுவேன். அவன் பேசி அரை மணி நேரம் கழிச்சு தான் வாய்ஸ் கேட்கும். ஆனால் நான் ஃபஸ்ட்டு கேம் விளாண்டுருக்கேன்னா அது லோகித்து கூட தான் விளாண்டுருக்கேன். உனக்கும் முன்னாடி விளாண்டுறதுன்னா லோகித்து கூட தான். லோகித்து கூட ஃபஸ்ட்டு விளாண்டக்கப்புறம் தான் சுதீஷ் கூட விளாட ஆரம்பிச்சேன். லோகித்து கூட வந்துட்டு அது விளாட முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்துட்டு போய் சம்பளி ஸ்கூலில் என்ட்ரு ஆகிறோம், போயிட்டு அவன் பேரை போடுற வரமாட்டேங்குது. அடுத்து எப்படியோ கடைசியில் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டு அவனுக்கு இன்வைட் கொடுக்குறேன், வரமாட்டேங்குது. கோடு போடுறான், வரமாட்டேங்குது. சர்வர் மாறி வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த கொஸ்டின். நீ வந்து எந்த எடிட்டிங் ஆப் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லுவேன்? எடிட்டிங் ஆப்னு சொன்னோடனே எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வராரு. அனிமே கேமிங் தமிழ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்துட்டு 1.54K வச்சுருக்காரு. அவர் என் ஃப்ரெண்டு. நான் கூட கமெண்ட்லலாம் பார்த்தேன். அவர் கூட வந்துட்டு எப்படி வரும் இவ்வளோ இதெல்லாம் இருக்கிறேன் அப்படின்லாம் கேட்டார். நான் வந்து பேசிகிட்டு இருந்தோம். அடுத்து வந்துட்டு அவர் வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். அனிமே எக்ஸ்பிளனேஷன்லாம் பார்த்துருக்கேன், மோசமாக இருக்கும். அடுத்து வந்துட்டு என்னடா எடிட்டிங் தானே கேட்டேன்? எடிட்டிங் ஆப்பு பிளேட்டு மாதிரி போயிட்டுருக்கோம். எடிட்டிங் ஆப்னா வந்துட்டு வீடியோ மேக்கர் சொல்லலாம். வீடியோ மேக்கரில் தான் இவன் 2 பேருமே எடிட் பண்ணுவோம். இவன்லாம் நான் சொல்லி தான் வீடியோ மேக்கருக்கே வந்தான். ஆமாம். சரி, அடுத்த கொஸ்டின் எதுக்கு கொஞ்சம் டியூரேஷன் ஓட்டுவோம். எடிட்டிங் ஆப்னு சொன்னோடனே எதுக்கு எனக்கு வந்துட்டு அவர் ஞாபகம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எடிட்டிங் ஆப் என்னடா சொல்கிறேன். எடிட்டிங் ஆப் அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, நருட்டோ குராமா எடிட் பண்ணு.
அந்த வீடியோ மாசாக இருக்கும், மாசாக எடிட் பண்ணியிருப்பாரு. ப்ளஸ் ஷார்ட்ஸ்லாம் வந்துட்டு போய் பார்த்தா அப்படி எடிட் பண்ணி வச்சுருப்பாரு, மாசாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு ப்ரோ எடிட்டிங் ஆப் என்ன ப்ரோன்னு கேட்டேன். அது வந்துட்டு ரிப்ளை பண்ணாருன்னு தெரில. நான் ஒரு 4 நாள் முன்னாடி கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எதுக்கு 4 நாளுக்கு முன்னாடி? ஹை கைஸ் டூ யூ ரிமெம்பர் மீ அப்படின்னு கேட்டிருக்காரு என்கிட்ட, கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்காரு. அப்போ வந்துட்டு ஐ ரிமெம்பர் யூ அப்படின்னு போட்டேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரோ கமெண்ட்டில் ஏதாவது தட்டி விடுங்க. ப்ளஸ் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு எடிட்டிங் ஆப் யூஸ் பண்ணுவார், மங்கமாக இருக்கும். ஒயிட்டான்னு நினைக்கிறேன், VITA ஒயிட்டான்னு நினைக்கிறேன். சரி. ஏன்னா வந்துட்டு அந்த நருட்டோ குரம் எடிட் மேலே வந்துட்டு ஒயிட்டான்னு போட்டிருந்துச்சு ஃபஸ்ட்டில். ஸோ அடுத்த கேள்வி. நீ வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு உனக்கு வந்து ஹாப்பியாக இருக்கா இல்லையா? பின்னாடி சோகமான இருக்கும். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் ப்ரெஷராக இருக்கும். என்னென்னா வந்துட்டு ஐயோ சேனல் வச்சுருக்கோமே, சேனல் டவுன் ஆயிருமே அப்படின்னு. மே மாதத்தில் ஏற்றி வச்ச சப்ஸ்கிரைபர்ஸு அப்படியே படிப்படியாக குறைஞ்சி 300 சப்ஸ்கிரைபர் இழந்துட்டேன். 3.6K இருந்தேன், அப்படியே குறைஞ்சி 3.3Kக்கு வந்தேன். அப்படியே ஐயோ 3.3K பண்ணிட்டோமே, வீடியோ போடாமல் இருந்தால் சேனல் ஏதாவது ஆயிரும், இனிமேல் பண்ண முடியாது அப்படின்ட்டு வீடியோ போட ஆரம்பித்து இப்போ வந்துட்டு இந்த நிலமையில் 3.49K நினைக்கிறேன். 3.5K போக முடியல, ஏறுது 3.49K ஏறுது. அப்படியே 10 சப்ஸ்கிரைபர் குறையிறாங்க, 10 சப்ஸ்கிரைபர் குறையிறாங்க. 20 சப்ஸ்கிரைபர் அப்படியே ஏறினா நல்லாயிருக்கும்னு நான் வந்துட்டு சொல்கிறேன். ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் யூஸ் வரும் இது. ஓகே, அவ்வளோதான கொஸ்டின்ஸு. அவ்வளோதான். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் இவனோட வீடியோவில் வந்துட்டு இவன்கிட்ட கேட்குற கொஸ்டின்ஸ் வந்துட்டு டான் வந்துடும், அதையும் பார்த்துக்கோங்க.